வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழக அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி செய்தி. அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாக 90,463 கோடி ரூபாயும், பென்ஷனாக 41,290 கோடி என 1,31,754 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும். அரசிடம் 62,535 கோடி மட்டுமே உள்ள நிலையில் மீதமுள்ள தொகையை கடன் வாங்கித்தான் திமுக அரசு வழங்கியது. இதே நிலை நீடித்தால் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலும் அரசு ஊழியர்களின் மாத ஊதியத்தை 30% முதல் 50% வரை குறைக்க வேண்டியிருக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இமாச்சல் பிரதேசத்தின் நிதி நெருக்கடியை காரணமாக காட்டி அம்மாநில அரசு ஊழியர்களுக்கு 30% வரையிலும், முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் 30 முதல் 50% வரையிலும் ஊதியம் தற்காலிகமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தின் நிதி மேலாண்மை மிக மோசமாக இருந்தால் அந்த மாநிலத்தில் என்னென்ன சீரழிவுகள் ஏற்படும் என்பதற்கு இமாச்சல் பிரதேச அரசின் நிலைதான் சான்று. 2026-27 ஆண்டுக்கான இமாச்சல் பிரதேச அரசின் நிதிநிலை அறிக்கையை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு தாக்கல் செய்தார். வழக்கமான ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் மதிப்பு 6 முதல் 8% உயர்த்தப்படும் நிலையில் இமாச்சல பிரதேச அரசு நிதி நெருக்கடியை காரணம் காட்டி நிதிநிலை அறிக்கை மதிப்பை 6.12% குறைத்திருக்கிறது. கடந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை மதிப்பு 58,514 கோடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் அது ரூபாய் 54,928 குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நிதி நெருக்கடி காரணமாக அடுத்த 6 மாதங்களுக்கு அம்மாநில முதலமைச்சரின் ஊதியம் 50%, அமைச்சர்களின் ஊதியம் 30%, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 20% குறைக்கப்படும். அதிகாரிகளில் தலைமைச் செயலாளர், செயலாளர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஊதியம் 30%, காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதற்கு கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகளின் ஊதியம் 20% குறைக்கப்படும். அனைவருக்கும் வழங்கப்படும் 3% ஆண்டு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தில் 3 நெருக்கடிகள் இருக்குது. அதை தமிழக அரசு யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். தற்போது கடன் சுமை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதை வரைக்கும் எந்த இதுவுமே சொல்லலை. பட் அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி இமாச்சல் பிரதேசத்தை உதாரணமாக காட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரி தொடர்ந்தால் ஹிமாச்சல் பிரதேச கதை தான் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார்.